போக மாட்டேன். நல்ல விஷயம் தான், அதுவும் நல்ல விஷயம் தான். சரி பாடுவான், ஒரு பாட்டுனா ஒன்று பாட. பாட்டா அது எப்படி இருக்கும்? என்ன பாடு? என்ன பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன பாட்டு சொல்றேன்? பாடி காட்டு, அது தெரியல பாட்டு. என்ன பாட்டு எப்படி இருந்தா எத்தனை சினிமா இருக்கு, எத்தனை ரேடியோல பாத்து கோயில் எதுவுமே பாத்துருக்காது போடுது. ஒன்றாவது பாப்பா இருக்கு. நான் டிவி முன்னாடி கூட போனது, டிவி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. டிவி பாத்து இல்ல, டிவி சீரியல் எது என்னதான் நீ பாத்து வாழ்ந்து நீ வந்துக்கிறப்பா. சரி போட்டோம், நான் பாடுறேன். ஒரு டான்ஸ் ஒன்று போடுறியா? எது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆகட்டுமா? நான் கூட தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன், நான் ஒன்றும் பெரியது இல்லை. பாருங்க ஒரு பாட்டு, அதான் ஆடி பாடினே போலாம். சரிங்க, ஓகே சொல்லிட்டேன். டான்ஸ் ஆடிட்டோம். நான் காகாவில் போய் என்ன பண்ணுவேன்? இதுல உண்டா? இல்லைங்க, இது டான்ஸா? டான்ஸ் ஏன் டான்ஸா? எப்பா நெஞ்சே வச்சுக்க முடியாது. இது டான்ஸா? ஏய் நான் ஒரு மாதிரி உனக்கு சரியா தெரியாது. மழை ஏத்துன்னு வச்சுக்கா, வேண்டி போடு போது பப்பும் ஆயிடுங்க போ. சரி போட்டு அதாவது டான்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. பைக்கு இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன், நீ அதை பார்த்து பாரு முட்டின்னு வந்து தண்ணி சிந்தும் சேர்ந்து
வாடியா என்னங்க வாடி வாடி சொல்லுங்க. வேலை ஆகி போச்சு. வேலை ஆகி போச்சு. ஆமா ஆமா யாரே வா என்னங்க. என்னத்துக்கு சனியில கைத்துல வச்சு ஐயோ என்னங்க அவங்க மூஞ்சி மேல போடு. இதுவா கேட்கறீங்க. ஓனால குத்துது, ஒடினால குத்துது, வக்கால குத்துது, குடிதால குத்துது, குத்தோ 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 குத்தன்னு தாலி வயிற்றுல பேசுறதுக்கு நேரம் லாட்டா மூஞ்சி மேல போட்டு வா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தாலி நீ 10 சவத்துல வாங்கி மாட்டு நான் வேலி மேல சுத்தி கிடக்குறேங்கண்ணா. 10 சவரம் நான் வாங்கி பண்ணா வேலி மேல அம்மா அம்மா இறைவா அம்மா ஐயோ தாலி அடி பாவி நளினா நீ யார் இப்படி செய்த? படித்த பெண் தானே நீ, செய்யலாமா இப்படி? தாலி பெண்ணுக்கு ஒரு வேலி. ஐயோ தாலி பெண்ணுக்கு ஒரு வேலி, இது கூட அவனுக்கு தெரியாது. ஐயோ அந்தவா என்னை தலைகுனியை வைத்து விட்டாலே பாவி, தலைகுனியை வைத்து விட்டாலே. நளினா ஆரம்பத்தில் என்னை பிடிக்கவில்லை என்று ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தால் உன் முகத்தை கூட நான் பார்த்திருக்க மாட்டேனே. என்னை இழிவுபடுத்தி விட்டாயே. நான் யார் முகத்தில் விழிப்பேன், யார் முகத்தில் விழிப்பேன்? ஐயோ இறைவா நளினா உன்னோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பாய் நான் மனக்கோட்டை கட்டியிருந்தேன். இப்படி இப்படி செய்து விட்டாயே. எல்லாமே கனவாக போய்விட்டது நளினா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாயிரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாயிரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. கனிமுறைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியார் பொய் பொழித்த கவிதையை போல் ஓடகரை என்ன சொல்வேன், கனிமுறைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியார் பொய் பொழித்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன். சிறை வடிக்க கருளுடைத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன். தலைவடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் உழைவிடும், ஐப்பசிக்கு மழை பொழித்தால் அத்தனையும் தழைத்து வரும். ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் இலை உதிரும், ஐப்பசிக்கு மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும். அவன் ஆடி வர போதிருந்தேன், ஆடி வந்து கேட்டதம்மா, ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. காயம் ஒன்று நீ கொடுத்தாய், காஞ்சவடி ஆறவில்லை, காஞ்சவடி ஆறுவதற்கோ
ஆறவில்லை காய்ந்தவடு ஆறதைக்கோ கை தவறும் செய் கொடுத்தாய் உன் கதையை நான் எழுதேன் உயிரை வைத்து காத்திருந்தேன் என் கதையை நீ எழுதி ஏடுகளை கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ கொஞ்ச நாட்டுக்கு முன்ன சொன்னாரு கோயில் வெடி உனக்கு இருக்குதுங்க சிங்கம் அசைத்து பார்க்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு என்ன அப்பா அம்மா இல்ல உனக்கு என்ன அம்மாவே சொல்லு சொல்லுவ உனக்கு என்ன அம்மா வேதனை உனக்கு அம்மா வேதனை என்ன போல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்கல. நான் இந்த வயசுல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? எப்பொழுது ஒரு உலகத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறானோ அந்த பிள்ளை கடைசி வரையிலும் தாய் தந்தை வார்த்தையை கேட்டால் 5 ஆகிறா 10 ஆகிறா அப்பா அம்மா பேசி கேட்கல 5 ஆகிறா 2 ஆகிறா ஆகும். இல்லாதவங்க 6,000 வச்சிருந்தாங்கன்னா 4,000 ஆகும். அதுவும் இல்லாத இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாத கூட அப்பா அம்மா வச்சு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்க நான் என்ன வீடேறி விட்டது வரேன்னா பாடி சந்தோஷமா சரி போகட்டும். ஒரு சந்தோஷமா ஆடி பாடினே இருக்கிறோம். பொய்யா யாருக்கு பொய்யா? யாருக்குமா பொய்யா? பிறந்ததே போய் வளர்றதே போய் ஆகிறதே போய் யார் அது தொண 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 பேசுங்க அடுக்குது உன் ஆமைக்கான எங்கன்னு சொல்லு ஓட்டிமா இனாத்து கட்டிங்க அடுப்ப சொல்லலாம் நல்லா தான் பிடிக்கிற மைக் மாமா அந்த சொல்லு தள்ளி போறேன். எங்க போட்டாரு? எங்க ஏரி வலிக்கா? எங்க கேரளா போட்டார மாமா? நானும் போறேன் கேரளா காலைல பஸ் ஏறி. அந்த ஆள நானும் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுவேன். உங்க வீட்டுக்கார ஒரு பொழுது நான் விட்டு பிரிந்த நாட்களே கிடையாது தெரியுமா? உங்க வீட்டுக்கார இப்ப கூட போன் அடிச்சா எடுப்பாரு. உனக்கு முன்பதாங்க உங்க வீட்டுக்கார நான் தான் காதலிச்சேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு திருமணமே ஆயிருக்கும்.
ஆண்டாள் வந்து போறான் அண்ணம்மா போய் 8 வருஷத்துக்கு முன்ன உன்னை பார்த்தா உங்க வீட்டுக்கார உங்க கல்யாணத்துக்கு முன்னே இருந்தா எறா போற அவங்க வீட்டுக்கார நம்பர் என்ன தெரியுமா? நீ எப்ப 1ல இருந்து 10 போட்டாவே போதும், போன் போயிடும். ஏங்க அவங்க யாரு? என் கக்காச்சி யாரு? அவங்க நாகலட்சுமிங்கிறாங்க. இதுதான் உண்மைதானுமே. என்ன எங்க வச்சு ஐயோ, இல்லைங்க. சின்ன வயதுல எப்படி சொல்லிட்டு காலேஜ் படிக்கும் போது அவங்க கணவரே என் கூட படிக்கும் போது நான் காலேஜ் சரி வாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஏய் இப்ப எங்க நாட்டுக்கு போகணும். நாட்டுக்கு போகணும். அதனால இங்க போகலாம். வா வா. யோய், இதுதான் உங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் இடையே உள்ள சொல்லுங்க. போட்டோம். முதல்ல அத மூடாத எடு. அந்த 2 குறைய இதாத்தா இந்த இந்த இது இது கொடுக்குறீங்க. கைட்டா கைக்குதா? ஏய் எதுக்கு தெரியுமா? நம்ம போற இடம் வந்து காடு. எங்க திருடர் நிறைய இருப்பாங்க. அதனால இந்த நகை நைட்ல கொடுத்தா இப்ப நகை நைட்ல கைட்டு என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியும். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் என தெரியுமா? கண்ணே புரியுமா? என்னை விட்டு ஓடி போக உன்னால் முடியுமா? இருவரல்ல ஒருவர். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் என தெரியுமா? கண்ணே புரியுமா? கலந்திருக்கும் குளிரிடத்தை காட்டு. அந்த மதுவை கொஞ்சம் கலந்திருக்கும் குளிரிடத்தை காட்டு. அந்த மதுவை கொஞ்சம் காதல் கீதம் பாடிடுவோமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் என தெரியுமா? கண்ணே புரியுமா? அந்த கண்ணி கடியிருக்கும் கண்ணிடத்தை காட்டு. அந்த கண்ணி கொஞ்சம் என்னை அழைச்சு காப்பாத்துங்களேன். காதல் கீதம் பாடிடுவோமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஐயோ, காப்பாத்துங்க. இருவரல்ல ஒருவர் என தெரியுமா? கண்ணே புரியுமா? அவ்வளவு சந்தோஷம். பார்த்து ஒண்ணு மறந்து போட்டு அதான் சொன்னேன். இவளை பார்த்த உடனே என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், செய்யறதுக்கு தெரியாது செய்யும். ஓய், எதுக்காக இந்த கோடு போடுறீங்க? எதுக்காக கோடு?
உங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் இடையே உள்ள எல்லை கல்லு இது. எல்லை கல்லு. இதோட நீ நில்லு. காலை எடுத்து என்னாண்டு வச்சுனா உளுந்து போடுவோம் பல்லு. எங்க நண்பர் உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு. டே குட்டியே சோடா என்ன யாரு பாரு ஒண்ணுமே தெரியல, கண்ணு கூட தெரியல, யாரும் கொஞ்சம் கையில தூக்குவோம். இல்ல என்ன நான் சொல்லும்போது சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னயா என்ன எதுக்கு நாங்க வந்தேன்? எதுக்கு வந்த? ஏன் உன்னை என் கூட வந்த? சும்மா பல்லுன்னு கத்தாத, அடிச்சு கொண்டு போடுவோம். நான் வந்த காரணம் வேற. இவன் நாட்டுல வந்து இவளை கட்டிக்கணும், குழந்தை பத்துக்கணும், இவளோட குடும்பம் நடத்துறதுக்கு வரல. நான் வந்த காரணம் என்னன்னா, என்னுடைய நாட்டு மன்னன், கலிங்க நாட்டு மன்னன் பறைசாற்றினான் என்னவென்று, யார் ஒரு விஜயபுரி நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து என்னிடத்தில் காண்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு என் ராஜ்யத்துல பாதியும் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கறோன்னு சொன்னான். அதுக்காக வந்த. இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு எப்போ பகல் இருந்திருக்கும் போல. அதனால வந்து பல்லை அடிச்சேன். அன்னைக்கோட போயிருப்பேன். இல்ல தண்டனை கொடுத்தாங்க, பலிபீடத்துல வெட்ட போறேன்னாங்க, வெட்டியிருப்பாங்க, செத்துருப்பேன். வந்து காப்பாத்தினேன், கரை சேர்த்தினேன். நல்ல பெண்ணு தான். இது வரைக்கும் நானும் உனக்கு உண்மையாக இருந்தேன். இப்போ எதற்காக அப்படி செய்தேன் என்றால், என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தந்தை தாயில்லாத பெண்ணை வந்து சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி உன்னுடைய அத்தை மகனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுத்தார்களே, என்னை விட இருந்தாலும் நல்லா கலராகிறான், ஒன்றும் குறையுது. அப்படி இருக்கக்கூடிய அவனை சொந்த அத்தை புள்ளியை விட்டுட்டு நான் நல்லா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன்னு என் கூட வரையே, என் நாட்டுக்கு நான் உன்னை இட்டு போய் அங்க என்னை விட என் நாட்டுல நிறைய பேர் என்னை விட அழகான ஆண் இருக்கிறாங்க, இவளை விட அழகான பெண் இருக்கிறாங்க. எனக்கு பொண்ணு கிடைக்காது கூடாது அந்த நாட்டில். நான் உன்னை இட்டு போய் என்னை விட ஒருத்தர் நல்லவனா அழகான நான் பார்த்து அவனை இட்டு மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஒரு குவாத்து வந்து கூட இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். என்கிட்ட இந்த பொய் பொருள் மொத்தம் வாங்கல. டேய் குர்ரா, என் நாட்டுக்கு நான் போறேன். டேய் திட்டு பையா குர்ரா, டேய் குர்ரா, நான் போவேன். அடான்னு சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு நாளாவது நான் உனக்கு பாவம் அடான்னு சொல்லாதியா? பக்கத்துல பத்தா என் நகை மொத்தம் வாங்கிட்டு போனேன். உன்னை சும்மா விடுவேனா? உன்னை என்ன உன பண்ணுவேன்? நீயா? ஆமா. நீ என்ன பண்ண போறா? மனசெல்லாம் பந்தையிட்டு
போக முடியாது ஒண்ணாதான். அவங்க கொண்டு போய் அடிக்கிறாங்க இவன் பச்சை செவியா அவளை பிடிச்சி அடிக்கிறான் ஜாட்டியா மற்றவங்க காமிச்சானே இருக்குப்பா இந்த பாவி வலிக்குதுடா அதான் சொல்லாதியா ஒரே சொல்லி கூட்டிய வலிக்குதுடா போய் நின்று நாயாட்டிய செத்துருவா வெடி வெடி அடிச்சா கூட தாங்குவாப்பா வயமாண்டா உனக்கு தலைமையில என்னங்க உன் கூட வாழ்ந்த நாட்கள் என்னால மறக்க முடியவில்லை. உங்களை நான் கடவுளா நடத்தி ஒரு 3 சுத்து சுத்திட்டு நான் வந்த வழி பார்க்காம திரும்பி போய் விடுகிறேன். என்னதான் இருந்த போயிடும் இருந்தால் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியவில்லை. தாலி கட்டிய கணவனை விட உன்னத்தன் பாசத்தால் நேசத்தால் அன்பால் அரவணைப்பால் உன்னை நினைத்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆதலால் உன்னை வளம் வந்து என் நாட்டுக்கு சென்று விடுது என்று வைக்கிறாய். சரி போகட்டு விடு, ஏதோ ஆசைப்பட்டு விட்டாய். பணப்படுத்தேன் உன்னை பார்த்திருப்பேன். என்னம்மா என்னதான் கூட நான் போகமாட்டாடி வாங்கிட்டணும். நாடு நகரம் எழுதி வாங்கிக்கணும். எங்க பொன் பொருள் வாங்கிக்கணும். எட்டி எட்டி அடிக்கிறது. நீ நாட்டில் வாழவே கூடாது. எங்க பக்கையா பாத்தியா? பொம்பளை பைத்திங்கன்னா எப்படியாப்பட்ட ஆவணம் தான் ஒரே சொருவு காலி அடி படிபால் சண்டாளி அதிகாரி மோசக்காரி நாசக்காரி நான் நினைத்திருந்தால் உன்னை எப்பொழுதோ கொண்டிருப்பேன். எதற்காக தெரியுமா இவளை நான் கொல்லாமல் விட்டேன்? என்னதான் இருந்தாலும் ஒரு நேரத்திலே கொள்ளையடித்தோம், எனக்கு தண்டனை கொடுத்தார்கள். தண்டனை கொடுத்த நேரத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றினால் இவளை கொல்லக்கூடாது என்பதற்காக விட்டேன். நினைத்திருந்தால் அப்பொழுதே கொண்டிருப்பேன் இவளை. இவள் எனக்கு பெரிதல்ல, உயிரை கொடுத்தவள். மாண்டு மடிந்திருப்பேன், எனக்கு உயிரை கொடுத்தாலே இவளை கொல்லக்கூடாது என்பதற்காக மனிதல் நினைத்திருந்தேன். பாவி படுபாவி அதை நினையாமல் கொண்டு விட்டாளே. அப்பா, ஒரு மாந்தோப்பு இருக்கிறது. அந்த மாந்தோப்புக்கு ஒரு திருடன் வந்து ஒரு மாங்கனியை பறித்து விட்டால், ஆசைப்பட்டு வந்து பறித்து விட்டான். இன்று பறித்தவன் நாளை பறிப்பான். அது பறிக்காமல் இருக்க வேண்டும், அது திருடு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனத்திலே சாயை கொடுத்து விடுங்களப்பா. இவனுக்கு ஒரு பதவி கொடுத்து விட்டால் இந்த நாட்டை சீரோடு சிறப்போடும் களவாடாமல் நாட்டை பாதுகாப்பாள் என்று பதவி வாங்கி கொடுத்தான். அந்த காரணத்திற்காக இவளை கொல்லாமல் விட்டேன். அது மட்டும் கிடையாது, இப்பொழுது மனிதனாக பிறந்து விட்டால் இறந்து போகக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது.
இட்டமுடன் என் தலையில் எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டானா முட்ட ஆனாலும் நெஞ்சமே அஞ்சாது. சிவபெருமான் அன்று ஒரு காலத்துல படைக்கும் போது அந்த பிரம்மதேவன் படைக்கும் போது என்ன சொல்றான், இனி இந்த வயசுல சாவணும்டான்னு சொல்றான். அந்த இறப்பு எனக்கு இருக்கிறது அதுக்காக கண் கலங்கவில்லை. நான் செத்தவன் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட காலத்தில் எப்பந்த எந்த நிலையில் செத்திருக்க வேண்டும். என்னை போன்று ஒரு வீரனோடு சமர் செய்து அவன் கரத்தால் மாண்டு மடிந்திருந்தால் எதிர்காலத்தில் என்னுடைய பேரை போன்ற ஏட்டுக்களை ஒரு நாட்டுக்காக பாடுபட்டு செத்திருந்தா சந்தோஷமா செத்திருப்பேன். ஆனா இந்த கேள்வியாளுக்கு ஆசைப்பட்டு இவள் கரத்தால் ஒரு பெண் கரத்தால் என்னுடைய உயிர் போக போகிறது. அதை நினைத்துத்தான் வருத்தப்படுகிறேன். இவள் ஒரு கற்புக்கரசியா, இவள் ஒரு உத்தமையா? ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றதை ஒரு பெண்ணை பார்த்து என் நாட்டு மக்கள் 10 இல்லையா அவங்கள பார்த்து கேட்கறியா? கேட்கலாமா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என் நாட்டு பெண்கள் அருந்ததிக்கு ஒப்பானவர்கள். கர்தமருக்கும் தேவ ஆகுதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அருந்ததி. அவங்க இந்த என்ன மறுபோது பிரம்ம குலம். அவங்க ஆமா அப்படியே சொல்லி போறேன். நான் அதையும் யாரா இருந்தா கோச்சிக்கு போறாங்க. இந்த தொண்டாசு இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மரபு, அந்த அருந்ததி அம்மையார். ஆமா அவங்க அந்த அருந்ததிக்கும் அந்த அருந்ததி அம்மையார் கர்தமர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கும் தேவ ஆகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாருக்கும் பெண்ணா பிறந்தாங்க. பல கோடி காலம் தவம் செய்து பிறந்த பெண் அந்த பெண். அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்தில் வசிஷ்ட முனிவன் ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா ஆசை. என்னைக்காரனால சிவபதம் அடையணும், சிவபெருமானை பார்க்கணும், மோட்சத்துக்கு போகணும், சிவபதிக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. யார? ஜண்டிகை என்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானையே கோரி தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சிவபெருமான் கண் முன்னே தோன்றி, அப்பா வசிஷ்டா எதற்காக இப்படி கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். சுவாமி, வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய பரமபதம் எனக்கு வேண்டும், முக்தி மோட்சம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் உரைத்தார், 1000 பேரை புணர்ச்சி செய்த ஒரு பெண்ணை கொண்டு என் கண் முன்னே நிறுத்தினால் உனக்கு முக்தி மோட்சம் கொடுக்கிறேன். யாரை போய் நீ 1000 பேராண்ட போனியா, 1000 பேரை சேர்ந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போய் அவர் சிவபெருமானை நிறுத்துவார். ஓடுறாரு, தேடுறாரு, எங்கன்னா கிடைக்க எப்படின்னா கிடைக்கணும் தேடி தேடி பார்த்தாரு. கிடைக்கல. நல்ல வெயில், இப்போ சித்திரை மாசம் வெயில் மாதிரி இப்போ வெயில். வீட்டில் உட்காந்தாரு. பெண்ணே பசி எடுத்து போய் சாப்பாடு போனோம்னாரு. அந்த ஜண்டிகை என்று சொல்லக்கூடிய அம்மா சாப்பாட்டு போட்டு அப்படி தோட்டத்து பக்கமாக ஓடினாங்க. இவர் சாப்பிட்டு பார்த்தா ஆளை காணும். எங்கே போன வரலையானு போய் பார்த்தா வேற ஒருத்தங்க கூட பத்துங்கிறோம் அந்த அம்மா. ஆமா, உடனே என்ன செய்தாரு? அடி பாவி சண்டாலி, இப்படிப்பட்ட ஏனச்சாலி செய்த அவனுக்கு கொடியது ஒரு சாபத்தை கொடுக்குறோம். ஐயா, சாபத்தை கொடுக்காதீர்கள். உன்னோடு இப்பொழுது புணர்ச்சி செய்த இவனோடு 1000 பேரை நான் புணர்ச்சி செய்து விட்டேன். நீங்க 1000 பேரை புணர்ச்சி செஞ்சு ஒரு பணத்தான் தேடிங்கிறீங்க. உங்களுக்கு முக்தி மோட்சம் வேண்டும்னா என்னை இட்டு போய் சிவபெருமானாண்ட விடுங்க. சரி, இப்படிப்பட்டவர் அவர் கரத்தாலே கொல்லட்டும், சாபம் கொடுக்கட்டும். அந்த ஈசன் கரத்தாலே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து இட்டு போனார் முனிவர். இட்டு போட்டாலே அவனை அனுப்பிடார். அவன் என் முகத்தில் முழிக்கூடாது. எட்டப்பு வசிஷ்டா, இப்படிப்பட்ட காரியம் உன் வீட்டில் நடக்கிறது, உனக்கு தெரியாமல் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் 1000 பேரை புணர்ச்சி செய்த ஒரு பெண்ணை இடத்துல காண்பிக்க வேண்டும் என்று வைத்தேன். முக்தி மோட்சம் கொடுக்குறேன், ஆனால் ஒரு கற்பு கரிசியை கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துறான், உனக்கு முக்தி மோட்சம் கொடுக்கிறேன் இப்படி சொன்னான். சுவாமி, நான் அதை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த ஆற்றுல மண் இருக்குது பற்றி, ஆற்று மணல், அதையும் இந்த நெல் இருக்குதே, இந்த நெல் மாதிரி இரும்பை துண்டு துண்டா ஆக்கி இது ரெண்டையும் ஒரு துணியில முடிஞ்சு இதை கொண்டு போய் கொடு. யாரு ஒரு பெண் சாதம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு சோற ஆக்கி கொடுக்குறாளோ அவ தான் கற்பு கரைசினாங்க. இவர் ஓடினார், தேர்னார், யாரும் கிடைக்கல. அப்பதான் அந்த கர்தமர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு குடிசை எதிர்க்கா உடல்நிலை சரி, வயசாகி உடல்நிலை சரியில்லாமல் உட்காந்து இருக்கிறார். ஐயா, யார் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் கொடுங்க ஐயா, தண்ணி தாகமாக இருக்கு. சரி, ஆமா, என்னப்பா இவ்வளோ பசியா வரைய காரணம் என்னன்னு அவர் கர்தமர் கேட்குறாரு. அந்த அருந்ததியுடைய அப்பா அப்போ சொன்னா, ஐயா, இப்படி சிவபெருமானுடைய பரமபதம் அடைய வேண்டும் என்றால் இப்படி என்று உரைத்தார். இது பேசும்போது அந்த அம்மா உள்ளே இருந்தது, அருந்ததி குழந்தையா, திருமண வயசுல. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்னப்பா இது சமைச்சு கொடுக்கணுமா? யாருப்பா இந்த காலத்தில் சமைச்சு கொடுப்பாங்க? அப்படி சமைச்சு கொடுத்தா தான் எனக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும். அந்த அம்மா அருந்ததி எடுத்துக்குவாங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். அடுப்பு மேலே ஒலையை சாய்ச்சி போட்டு அதை போட்டு அந்த இரும்பு சனி ஆற்று மல்லம் போய் சாதமாகி போச்சு. இதை எடுத்துக்கின்னு போனாங்க, அங்கே காமிச்சாங்க.
சிவபெருமான் ஒப்புக்கொண்டார். சுவாமி இவளுக்கு என்ன தண்டனை? 1000 பேரை புணர்ச்சி செய்தாலே அவளுடைய அவ முதல் ஆர மனைவி, அவளுக்கு என்ன தண்டனை? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கல்யாணம் ஆகிற எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவங்க தான் அதுக்கு முதல் காரணம். இந்த அம்மியை மிளகா அரைக்கிறாங்களே, இவள் தவறு செய்தவள், காமத்துக்கு அடிமைப்பட்டவள். அதனால இவளை அம்மியா போக சாபம் கொடுக்குறேன். அவள் அம்மியா போட்ட வச்சு மிளகாயை வச்சு அரிசி கிடக்கணும். இவள் எரிஞ்சு எரிஞ்சு சாகணும். அது மட்டும் கிடையாது, திருமணம் நடக்கக்கூடிய பெண்கள் காலை பிடித்து ஆண் தூக்கி அந்த அம்மி மீது வைத்து, பெண்ணே இவளை போல் நான் இருக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொள். அது மட்டும் கிடையாது, ஆற்று மணலையும் நெல்லையும் சமைத்தாலே அதோ வானத்தில் அருந்ததியாக இருக்க வேண்டும் வரத்தை கொடுத்து மேலே சென்றிருக்கிறாளே, அதோ பார்த்தாயா நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள். இவளை போல் இருக்க மாட்டேன், இவளை காலில் மெதிச்சுக்கோ, அந்த அருந்ததியை போல் இருப்பேன் என்று 2 கையும் தூக்கி கும்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அருந்ததிக்கு அன்று வரத்தை கொடுத்து முனிவனுக்கு தெளிவு வைத்து முனிவனுக்கும் வரத்தை கொடுத்து முக்தி மோட்சம் கொடுத்தார். அவ உலகத்துல பெண்ணா, இவ உலகத்துல பெண்ணா? அடி பாவி! இன்று நம்முடைய பாரம்பரியம். அதனால்தான் அம்மியை மிதிச்சு அருந்ததி பார்க்கணுன்றாங்க, சட்டத்துல கல்யாணத்தை வச்சிடறாங்க, அம்மியை மிதிக்கிறாங்க, ஆனா அருந்ததி காட்ட மாட்டாங்க. எங்க உலகம் நல்லா இருக்கும்? அந்த காலத்துல தெருவுல ஒரு ஓலகத்தை கொட்டா போட்டு அம்மி மிதிச்சு அந்த வயலு நட்சத்திரம் தெரியும், அதை காட்டுவாங்க. இப்ப எங்க காட்டுறாங்க? காட்டல. அதான் உலகம் அப்படி போகுது. நம்ம எப்போ பழமையை விட்டுன்னு வரோமோ, புதுமையை தேடுறோமோ, உலகம் புதுமையா காலம். அந்த காலத்துல ஒருத்தர் தப்பு பண்ணா இப்ப 100 பேர் தப்பு பண்றாங்க. ஊர்வம் நமக்கு இருக்குன்னா, ஆளிலை பூங்காய் மனிதன் பழம் உண்டு, சாலையை பற்றி எல்லாம் தனிக்குடி என்றே வாழும். ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டு. ஆலமரத்தில் இருக்குது, ஆலமரத்தில் காய் பூ பழமாக இருக்கும், பறவைங்களும் அங்கே வந்துருக்கும். அதெல்லாம் வந்து போனால் ஒரு பறவை இருக்காது, மனுஷன் நெகிழ் போக மாட்டாங்க. எங்கிட்ட பலமும் வீரமும் விவேகமும் ஆற்றலை என்னோடு வாழ்ந்த வரைக்கும் ஆலமரத்து நிழல் போல என் நிழலில் இருந்தா. இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாப்பா, ஐயோ என்னுடைய உயிர் போகிறது. கணவனை எங்கன்னு போய் தேடி விடுவோம். என் கணவனோட சேர்ந்துல வாழ பார்க்கலாம். அத்த உன்னை எப்படிதான் நான் பார்க்க போறேன் ஒண்ணுமே தெரியல. அத்த பூமியிலே உசனை வச்சு ஊரோடு பகையை வச்சு நானும் திரிஞ்சேன். வெற்றி நமக்கு தான்ப்பா. மிக்க மகிழ்ச்சியடா. நாட்டு மக்கள் யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்திருக்கிறார்களா? எந்த ஒரு குறைவே கிடையாது. சரி, இருந்தாலும் என்னுடைய மனைவி சாந்தி எங்கப்பா? எங்க சாந்தி? உன் மனைவி பார்க்க வேண்டும் என்று முடியாது நிற்கிறேன். ஆமா, உன் மனைவி நீ பார்க்கவே முடியாது. எதற்காக? அவளோட ஜாஸ்தி அப்பா. இந்த வார்த்தை வேற யாரும் சொல்லியிருந்தால் தலைக்கு ஒன்று இருக்கும். டேய், எதற்காக தெரியுமா? எதற்காக? நீயோ போருக்கு செல்ல நேரத்தில் அவள் எந்த நிலையில் இருந்தால் 3-4 மாதவிடாக இருந்தாள். ஆகவே நீ போருக்கு செல்லுங்க
போருக்கு செல்கிறார். எவனோடு கொஞ்சம் குழாவி 3 மாத கருவுற்று இருக்கிறார். அடித்தேன், உதைத்தேன், சித்திரவதை செய்தேன், நாடுகளும் சுட்டியதா அவளை. அப்பா அந்த கருவுக்கு காரணம் வேற யாரும் கிடையாதுப்பா, நானே தானப்பா. ஆமா. அட பாவி, அவளிடத்துல 1000 முறை கேட்டேனே, இந்த உண்மையை சொல்ல மறுத்து விட்டாளா? அப்பா நான் வாங்கிய சத்தியத்தால் இந்த உண்மையை மறைத்திருப்பாள். அவ ஒத்துமையப்பா. கட்டிய மனைவி மாங்கல்யத்து மீது சத்தியம் பெறலாமா? முறையா? தகுமா? நீ எனக்கு மகனா? மகன் என்று சொல்வதற்கு அருகதை சொல்லடா. டேய், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. அவள் குற்றமற்றவள், நிரபராதி. அவள் இல்லாத நாட்டில் நான் உயிரோடு இருக்கவே கூடாது. அவள் எங்கிருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடித்து கொண்டு வர கடமை உள்ளது. நான் வாங்கிய சத்தியத்தால் என்னோட மனைவி சாந்தி இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டாள். அவள் எங்க இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவா, என் இதயத்தை பூட்டி வைத்தேன், உன்னையே காவல் வைத்தேன். என் சொந்தம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஆறுதல் மொழி அல்லவா. என் இதயத்தை பூட்டி வைத்தேன், உன்னையே காவல் வைத்தேன். என் சொந்தம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஆறுதல் மொழி அல்லவா. அவள் மறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டும் கவர்ந்து போனாலே. அவள் மறந்து போனாலே. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயிலை, என் நன்மைக்கு அவள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஆறுதல் மொழி இல்லை. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயிலை, என் நன்மைக்கு அவள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஆறுதல் மொழி இல்லை. அவள் மறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்களெல்லாம் கவர்ந்து போனாலே. அவள் மறந்து போனாலே. அவள் எனக்கு துணையானாள், என் உறவுக்கு துணையானே. என் சொந்தம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஆறுதல் மொழி அல்லவா. அவள் எனக்கு துணையானாள், என் உறவுக்கு உயிரானாள். என் சொந்தம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஆறுதல் மொழி அல்லவா. அவள் மறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டும் கவர்ந்து போனாலே. அவள் மறந்து போனாலே. என்னுடைய மனைவி சாந்தி எங்கிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சாந்தி, தாயவனுக்கு போகும்படி ஆடுகளா, எம்எல்ஏ ஆடுகளா. மேல பக்கத்து
ஆட்டோ ஓட்டிக்கின்னு காட்டு பக்கமாக வந்துட்டேன். ஒரு நாள் தலை குஞ்சு மேலே பற்றியா எல்லாம் மூளைக்கு ஓட்டுவோம். சரி அதோ தெரியாத மலை பக்கமாக ஓட்டி போய் பார்ப்போம். ஹை தண்ணி வந்து மட்டும் மலை பக்கமாக வந்துட்டோம். ஆமாம் யாரோ ஒரு பெண்ணா தலைவரிக்கு ஒரு தாய்க்கு போகிறாங்களே யாரோ இருக்கும். மா அழகா இருமா வரமா இருமா பாவாதிமா இருமா வர இருமா போ மலை ஏறுறாங்களே ஏன் செத்து போய் போறாங்களா இருமா வேணாமா இருமா வருமா நம்ம வாழ்வதை விட அது தெரிகின்ற வட்டைப்பாறை மீது ஏறி இருந்து விடலாமா அம்மா? காப்பாத்துறீங்க. ஆமா ஆமா ஏமா உங்க என்னம்மா குறை? உன் பேர் என்ன? உன்னுடைய நாடு என்ன? எதனால மலை மேலே சாப்பிட்றீங்க? என் பெயர் சாந்தி ஐயா. சரிம்மா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டலாம் அனுபவிச்சிருக்கியம்மா. நீ அழவே கூடாதுமா. எனக்கு குழந்தை இல்லை. உன்னை நான் மகளா ஏற்றுக்குவோம்மா. தாராளமா கொடுமா.
அப்படியா? ஐயோ இந்த பாய் இந்த ஆட்டை சுத்தம் பாரு ஆ, அதாவது குட்டி போட்டு அந்த ஞாபகத்துல போட்டுச்சு அப்படியா? வந்துட்டு போட்டுச்சு டேய் குழந்தை பிறந்து போச்சு, சரி ஏதோ கூப்பிட்டு கேளு. ஆனா பொண்ணா இந்த கையை உள்ள ஒரு கேள்வி இருக்குது. கூட போற இப்ப மெதுவா பேசுடி அவன் அந்த அம்மா குழந்தை வந்துச்சா கோபம் தான் பதில் இஷ்டம் போட்டு பார்த்தாங்க ஒன்றும் தேராது பிள்ளைங்க வந்துச்சா ஆமா ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா ஐயோ என்ன என்ன